நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 5 ஸ்டாக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துல அது மல்டி பேக்கர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற டீட்டெயில தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 ஸ்டாக்குமே டிஃபரண்ட் செக்டாரு. அதாவது ரொம்ப முக்கியமான செக்டாரு. இந்த 5 செக்டாருக்குமே நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ஃபியூச்சர் குரோத் இருக்கு. ஏன்னா, இந்த 5 செக்டாருமே இப்ப தான் வளர்ந்து வர செக்டாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு செமி கண்டக்டரு, அதுக்கப்புறம் டேட்டா சென்டரு, அதுக்கப்புறம் ரேர் எர்த்து, டிஃபென்ஸு, இஎம்எஸ்ஸு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 செக்டாருமே ரொம்ப முக்கியமான செக்டாரு. அடுத்த ஒரு 10 வருஷம், 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல குரோத் இருக்கு. ஏன்னா, இதுல அதிகமான கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஸ்கீமும் நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த 5 செக்டார் உள்ள ஸ்டாக்க ஒவ்வொரு ஸ்டாக்கா நான் எடுத்து வந்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தாங்க. ஸ்மால் கேப் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க்கு. அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்குதோ, அதோட அதிகமாவும் ஸ்மால் கேப் இறங்கும். நிஃப்டி இறங்குற அதிகமோட நிஃப்டி எந்த அளவுக்கு இறங்குதோ, அதோட 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக் இறங்கும். அதே மாரிக்கு எந்த அளவுக்கு ஏறுதோ, நிஃப்டி அதோட டபுள் மடங்கு ஏறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரிஸ்க்க புரிஞ்சுகிட்டு, நீ ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போயிட்டு பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிருவீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாதுங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மார்க்கெட்ல அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். நம்ம பை கால், செல் கால் குடுக்குறது கிடையாது. என்ன ஃபேக்ட் இருக்கோ நம்ம ஸ்க்ரீனர்ல அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மோசிப்பு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செமி கண்டக்டர்ல இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். எல்லாருக்குமே தெரியும். நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3200 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்டில் ஹையா தான் இருக்கு. 78 தான் இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதிகமா. ஹைனஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஜி பவர் இவங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செமி கண்டக்டர்ல இப்ப தான் புதுசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட எல்லாமே ஹைல தான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கோட பியும் ரொம்ப ஹைல இருக்குங்க. பேஸ் வேல்யூ 2 டிவிடெண்ட் குடுக்குறது கிடையாது. ஆர்ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேல இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் 41 வச்சிருக்காங்க. பிளட்சிங் கிடையாது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில சுத்தமா கிடையாதுங்க. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருந்தா நல்லாருக்கும். 1 இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செக்டார்ல இருக்கான்னா, ஐஓடி சொல்யூஷன், கேதரிங் டூ ஏர்பேஸ், டிஃபென்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேட்டிக், மெடிக்கல் அண்ட் நெட்வொர்க்கிங், டெலிகம்யூனிகேஷன், செமி கண்டக்டர் ப்ராடக்ட், இன்ஜினியரிங் எல்லாத்துலயுமே இவங்க இருக்காங்க. இவங்களுடைய சார்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்மால் கேப்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அத மனசுல புரிஞ்சுக்கங்க. இவங்க ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் ஓகேங்க. இயர் ஆன் இயர், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஓரளவுக்கு பரவால்ல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து 10 வச்சிருக்காங்க. இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 கோடி பண்ணியிருக்காங்க. 4,15 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் இயரையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வருஷமே வந்து மைனஸ் ரிட்டர்ன் குடுக்கல. எல்லா வருஷமும் ரிட்டர்ன் குடுத்திருக்கு கடந்த காலத்துல. ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஃபியூச்சர் வந்து யாராலுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு அசம்ப்ஷன் தான் பண்ண முடியும். ரிசர்வ்ல இருந்து பார்க்கையில இவங்க 320 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கையில புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர விடையும். பப்ளிக்ட்ட தான் இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. எஃப்ஐட்ட கொஞ்சோன்னு இருக்கு. டிஐட்ட கிடையாதுங்க. அதர்ஸ்ல கொஞ்சோன்னு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஹை ரிஸ்கான ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. அதனால நீங்க அத புரிஞ்சுகிட்டு நீங்க வாங்கலாமா வேணாம்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம டேட்டா சென்டர்ல உள்ள ஸ்டாக்கு இது ஒரு பியூசி ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். ரயில்டெல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன், டேட்டா சென்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா அந்த சிசிடிவி கேமரா அந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது டீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8,500 கோடி இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குங்க. ஃபியூச்சர்ல வேணா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆர்ஓஐ நல்லா இருக்கு. பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 26. புரமோட்டர் ஹோல்டிங் 72. புரமோட்டர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. டெப்த் வந்து கம்பெனில சுத்தமா கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 6,000 ஸ்டேஷன் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் 6,000 ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் பண்றாங்க. நெறைய பிசினஸ் பண்றாங்க. கவர்ன்மென்ட் பேஸ்டு கம்பெனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நவரத்னா பியூசி கவர்ன்மென்ட் பேஸ்டு கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட சார்ட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருந்து இப்ப 52 வார லோக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஒரு 50 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. 50 கோடி இல்ல 40 கோடி இயர் ஆன் இயர்.
இது குவார்டர் ஆன் குவார்டர். இயர் ஆன் இயர் பார்க்கையில நல்லா இருக்குங்க சேல்ஸு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 133 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரோட பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கோடி கம்மி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர பார்க்கக்கூட ஒரு 12 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 கோடிட்ட மேல கூட இது பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 15, 16லேருந்து 15 குறைஞ்சிருக்குங்க 1%. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டரும் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் ரெக்கார்ட பார்க்கையில ஃபாஸ்ட் லைஃப்ல நல்லா வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் இதுல. அப்புறம் காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துலயும் 3 வருஷம் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. லாஸ்ட் 1 வருஷத்துல -11%. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1800 கோடி மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. கேஷ் இருக்குங்க. கடன் வந்து கம்பெனில சுத்தமா கிடையாது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான். நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க. 3வது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த்ல உள்ள ஸ்டாக்குங்க. சாந்தூர் மேக்னீசியம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் டூ ஸ்மால் கேப் ரேஞ்சுல உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, 1952லேருந்து இந்த கம்பெனி இன்வால்வ் ஆயிருக்கு. நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குவாரி வச்சு இந்த ரேர் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 லார்ஜஸ்ட் மேங்கனீஸ் மினர் அண்ட் இந்தியான்னு குடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு. மைனிங் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 64% வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரெனியூவல் வருது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் இந்த ரே ரேர் எர்த் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னா, சைனால வந்து தான் அதிகமா வருது. அடிக்கடி சைனா என்ன பண்றாங்க கவர்ன்மெண்ட் அத வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆட்டோமொபைல் செக்டார் நெறைய செக்டார் வந்து பாதிக்கப்படுது. அதனால கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க, நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இத இன்கிரீஸ் பண்றதுக்கு நெறைய பிஎல்ஐ ஸ்கீம் அனவுன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வேற வேற கண்ட்ரிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டுருக்காங்க. அதனால வருங்காலத்தில இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆமா. ஸ்டாக் பி வந்து 14. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 74 நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் பிளட்ஜிங்லாம் கிடையாதுங்க. கடன் கொஞ்சம் இருக்கு இந்த கம்பெனிக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹைல போயிட்டு, இப்ப நல்ல ஒரு கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களோட ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. ஒரு 20 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. 952 கோடி டூ 1209 கோடிங்கும்போது, நல்ல ஒரு 250 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க சேல்ஸு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 21 வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில 116 கோடிங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல 139 கோடி. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு 15 கோடி கிட்ட. இயர் ஆன் இயர் பார்க்கையிலயும் குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கையில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் ஸ்டாக் நல்ல ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் நல்ல கரெக்ஷனு. இந்த ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர பாருங்க. இதுவரைக்கும் எல்லா வருஷமும் அருமையான ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 34%, 5 வருஷத்துல 55%, 3 வருஷத்துல 42%, 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 29%. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் டிடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 107, காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் 26. எல்லாமே இந்த வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கு. ஏன்னா வந்து கவர்ன்மெண்ட் இந்த ஸ்டாக்க இந்த செக்டார்ல ஃபோக்கஸ் பண்றனால. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, 2401 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வாங்கியிருக்காங்க. அதிகமா. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எதுவும் புதிய வந்து எக்ஸ்பேண்டிங் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 267 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கையில புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 74.2 நல்லாவே அதிகமாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட கொஞ்சம் இருக்கு. இது டிஐட்ட கொஞ்சம் இருக்குங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. சாந்தூர் மேகசின் இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 செக்டார் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎம்டிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்எம்டிசி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கம்பெனி இதே பிசினஸ்ல தான் இருக்காங்க. அது 2ம் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் கம்பெனி. இது வந்து பிரைவேட்டு. அடுத்தது நம்ம 4வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ந்து வரும் கம்பெனி. எப்பவுமே ஒரு மல்டி பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், மிட் கேப் இந்த மார்க்கெட் ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மல்டி பேக்கரா கிடைக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செக்டார், நல்ல ஸ்டாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ண தெரிஞ்சுக்கணும்.
அது தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம மல்டி பேக்கர் ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனுபவிக்க முடியும். இல்லன்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு ஸ்மால் கேப் ஸ்டாக்க வாங்கி போயிட்டு நம்ம வச்சிருந்து நம்ம இது மல்டி பேக்கர் ஆகும், மல்டி பேக்கர் ஆகும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம காலமும் வேஸ்ட் ஆகும், நம்முடைய டைமும் வேஸ்ட் ஆகும், நம்ம போட்ட கேப்பிட்டல் தான் வேஸ்ட் ஆகும். அதனால நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல உள்ளது கவர்ன்மெண்ட் ஃபோக்கஸ்டு உள்ள செக்டார்ல தான் நம்ம எப்போதுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்க எடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும். அத நீங்க எப்பவும் புரிஞ்சுக்கங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ல நெறைய தடவ நம்ம பார்த்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இருக்காங்க டிஃபென்ஸ் செக்டார்ல. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. டிஃபென்ஸ் செக்டார்லேருந்து. மார்க்கெட் கேபிட்டல் 7,000 கோடிக்கு மேல் உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 78 கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் 54 கொஞ்சம் பிளெச்சிங் இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ இருந்தா நல்லாருக்கும். ஆனா 1 விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நான் மார்க்கெட் வந்த புதுசுல இந்த ரேஞ்சுல இருந்தது இந்த ஸ்டாக்கு. 2023ல. அப்பலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்க பத்தி புரிதல் கிடையாதனால வந்து வாங்கி வித்துட்டேன் நான்லாம் அந்த ஸ்டாக்க. இந்த ஸ்டாக் வந்து பாருங்க எத்தன வருஷமா சைடு வேலே இருந்திருக்கு. நல்ல ஒரு சைடு வேல இருந்துட்டு, ரீசென்ட்டா தான் அந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹைப் ஆயிட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. இந்த செக்டாருக்கும், டிஃபென்ஸ் செக்டாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம், 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி இருக்கு நம்ம இந்தியன் நாட்டுல. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்லயும் இந்த குவார்ட்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கோடி அதிகமா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் நல்லாருக்கு. இயர் ஆன் இயர் நல்லாருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்குங்க. 26லேருந்து 20 ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 30 கோடிலேருந்து 23 இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. ஆனா குவார்ட்டர் கம்மியா இருக்கு. ரீசென்ட்டா இவங்களுக்கு நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 14 கோடிலேருந்து இவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப 85 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் இசிஆர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 வருஷத்துல எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, மைனஸ் ரிட்டர்ன் குடுக்கவே இல்ல. எல்லா வருஷமும் அருமையான ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல பார்க்கையில 1000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 50லேருந்து பார்த்தீங்கன்னா 53 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸுங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பகுதி நல்லாவே வித்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4% வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எஃப்ஐ வந்து வித்திருக்காங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹைல இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. சார்ட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இங்க பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இந்த மாரிக்கா நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் லார்ஜ் கேப்பா இருந்தாலும், ஸ்மால் கேப்பா இருந்தாலும், மிட் கேப்பா இருந்தாலும் நம்மளும் ப்ராஃபிட் புக் பண்ண கத்துக்கணும். அப்பதான் நம்முடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்கும். இல்லன்னா நம்ம பேப்பர் ப்ராஃபிட்டா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்ப கரெக்ஷன் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் நான் சொல்றேன். மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம கடைசியா உள்ள பார்க்க போற செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ட்ரெண்டிங் செக்டார் தான். இஎம்எஸ் செக்டாரு. இதுல வந்து நம்ம முக்கியமான ஒரு ஸ்டாக் இருக்குங்க. பிஜிஇஎல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கும் கடந்த காலத்துல நல்ல ஒரு மல்டி பேக்கர் ஆன ஸ்டாக் தான். இதுக்கும் இன்னும் ஃபியூச்சர் குரோத் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்எஸ் செக்டார்ல இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனேஜ்மென்ட் தயாரிக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி, ஸ்பிளிட் ஏசி இந்த மாரிக்கு வாஷிங் மிஷினு, இது மாரிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி நெறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிராண்ட்ல வேற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிராண்ட் பண்ணி இவங்க குடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி மேனுஃபேக்சரிங் தான். ரீட்டெயில் கிடையாது. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 60% மேல நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இந்த செக்டார்ல உள்ள பிஏ கொஞ்சம் ரொம்ப அதிகம் தான். இதோடைய மீடியம் பி நீங்க பார்த்தீங்கன்னா 58 அத கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 46 நல்லா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கம்மியா தாங்க இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. நம்ம 1க்கு கீழ இருக்குது நம்முடைய அதுக்கு கீழ தான் இருக்கு இதுவும். இவங்களுடைய இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு இறங்குறதுக்கு காரணம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு குடுக்கல அவங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 1 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ரினியூவல் அதாவது ஃபோர்காஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் அடியானுச்சு. அடியாயிட்டு அதுக்கப்புறம் மேல எழும்பவே இல்ல. ஒரே சைடு வேல தான் இந்த ஸ்டாக் இருந்துட்டு இருக்கு. நம்ம இதோட டெக்னிக்கலா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. இதான் லாங் சைடு வேல. அந்த சைடு வேயும் இப்ப பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கையில சேல்ஸ் அருமையான ஒரு சேல்ஸுங்க. குவார்ட்டர் சரி, இயர் ஆன் இயரும் சரி. அதே மாரிக்கு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 30 கோடி இங்க இருக்கு. 117 கோடி இங்க இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு. 5லேருந்து 8 இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 62 கோடிங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல வெறும் 3 கோடி தான். இந்த குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடி குடுத்தாங்கன்னா அருமையா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 2011ல இவங்க வெறும் 18 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப 277 கோடி வந்து டிடிஎம்ல இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா,
கடந்த 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மைனஸ் குடுக்கவே இல்ல. இந்த 1 வருஷம் மட்டும் தான் 48% குடுத்திருக்கு. இந்த 1 வருஷம் மட்டும் தான் ரிட்டர்ன் குடுக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி நல்லா ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக் இது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2,800 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து கம்மியா தாங்க இருக்கு. 594 கோடி கடன் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 225 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கலாம். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. 43.60லேருந்து பார்த்தீங்கன்னா 43.41 இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஓரளவுக்கு நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. 10.5%க்கு மேல. டிஐ நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பிஜிஎல் இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம 5 ஸ்டாக் பார்த்துருக்கோங்க. செமிகண்டக்டர்ல மோசிப், டேட்டா சென்டர் டெலிகம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்டெல், ரேர் எர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தூர் மேகசின், அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ்ல அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், இஎம்எஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிஎல். இது 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸ்மால் ஸ்டாக் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க். அத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே தெரியும் இந்த மார்க்கெட் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்மால் கேப் ஸ்டாக் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷனா இருக்குன்னு. அதனால அந்த ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கலாமா வேணாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் தாங்க. எந்த ஒரு ஸ்டாக் நம்ம பை காலோ, செல் காலோ குடுக்குறது கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்திருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்க எந்த அளவுக்கு அதிகமான லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் உங்கள மாரிக்கே பார்த்து பயனடைவாங்க. அதனால அதிகமான லைக் குடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.